அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம எப்படி கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்மின் லாகின் பண்ணதுக்கப்புறமா சைட் பேனலில் மாஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் உள்ள கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு உங்களுடைய அகாடமிக் இயர் வந்துடும். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குற அகாடமிக் இயர் இல்லை அப்படின்னா உங்கள் சென்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட அகாடமிக் இயரை க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எந்த அகாடமிக் இயருக்கு கிளாஸ் க்ரியேட் பண்ணணுமோ அதை பண்ணினதுக்கப்புறமா கிளாஸ்க்கு என்ன நேம் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் கிளாஸோட டைப் இருக்கும். அதில் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். ரெகுலர், வீக்லி ஒன்ஸ், அப்புறம் அடிஷ்னல். இந்த ரெகுலர், வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது நம்ம தீனியாத்துடைய கிளாஸில் வழக்கமாக இருக்கக்கூடியது. இது இல்லாமல் அடிஷ்னல் கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, யூஸ்வலாக சில இடங்களில் பார்த்தோம்னா டியூஷன் சென்டர் மாதிரி எக்ஸ்ட்ராவான கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் எல்லாமே நம்ம இதில் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் இதில் கொடுக்கக்கூடியதில் ரெகுலர் கிளாஸும் வீக்லி கிளாஸஸுடைய அந்த ரிப்போர்ட் தான் நமக்கு சென்டருக்கு ஓவரால் ரிப்போர்ட்டில் கணக்கில் வரும். அடிஷ்னல் கிளாஸும் இருக்கிறது சென்டருக்கு நம்ம கணக்கில் காட்ட மாட்டோம். அதுக்கப்புறமா இந்த கிளாஸுக்கு என்ன கேட்டகரி அப்படிங்கிறத ஜெண்டர் வைஸ் நம்ம பிரிக்கிறோம். ஒருவேளை இந்த கிளாஸில் இருக்கிறது எல்லாமே பசங்க மட்டும்தான் இருக்கிறாங்கன்னா பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிப்போம். ஒருவேளை நர்சரி கிளாஸ் மாதிரி கிட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இல்லை பெரிய ஆண்கள் இருக்கிறாங்கன்னா ஜென்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இது மாதிரி நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இந்த கிளாஸ்னுடைய டைமிங், ஸ்டார்ட் டைமும் எண்ட் டைம், எந்த டைம் டு எந்த டைம் வரைக்கும் இந்த கிளாஸ் நடக்குது அப்படிங்கிறதையும், இதுக்கப்புறம் வரக்கூடியது ஸ்ட்ரென்த். ஓவராலாக இந்த கிளாஸில் எவ்வளவு ஸ்ட்ரென்த் நம்ம அலோவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ப்ரைமரி ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஸ்ட்ரென்த் 20 அப்படின்னு கொடுத்தோன்னா 20 பேரை இந்த கிளாஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நம்ம 20 அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் அசைன் பண்ணும்போது நம்ம 21, 22ன்னு ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஒரு கணக்கு வச்சு அதுக்குள்ளே தான் இது ஸ்டே ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக இந்த இடத்துல ஸ்ட்ரென்த்துங்கிறத கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளாஸ் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் க்ரியேட் பண்ண கிளாஸ் எல்லாத்தையுமே கீழே ஆல் கிளாஸஸ் அப்படிங்கிற அந்த டேபிளில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே எடிட் பண்ணுற ஆப்ஷனும் டெலீட் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு காட்டும். ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது அகாடமிக் இயரோட கிளாஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த டேபிளில் ரைட் சைட் கார்னரில் மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிளாஸஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெண்டாவது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நீங்கள் அகாடமிக் இயரை மட்டும் செலக்ட் பண்ணிங்கனாலே அதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அண்ட் அதனுடைய டைமிங் என்ன வச்சுருந்தோம், கடைசியாக அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே காட்டும். ஒருவேளை நீங்கள் பல்காக கிளாஸ் அப்டேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அகைன் நீங்கள் அந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணுற பேஜுக்கு கீழே இருக்கிற டேபிளில் ரைட் சைட் கார்னரில் அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி பல்க் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு 3 வகையான பல்க் அப்டேட் ஆப்ஷன்ஸ் காட்டும். 1, டைம் அப்டேட் பண்ணுறது. சில நேரங்களில் அசரு மகரிப்னுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி மதராசா வைக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதை எந்தெந்த கிளாஸுக்கெலாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கிளாஸுடைய லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் செலக்டட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்துருக்கிற புது டைம் செலக்ட் பண்ண எல்லா கிளாஸுக்கும் அப்ளை ஆகிடும். ஒருவேளை நீங்கள் கிளாஸுடைய ஸ்ட்ரென்த்தை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரென்த்துங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் புதுசாக எந்த ஸ்ட்ரென்த் கொடுக்குறீங்க, 15ன்னு இருந்தது எல்லா கிளாஸ்லேயும், அதை இப்போது 20க்கு மாற்றணுன்னா 20ங்கிறத கொடுத்துட்டு கீழே இது எந்தெந்த கிளாஸ்க்கெலாம் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி அப்டேட் செலக்டடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் எல்லா கிளாஸ்லேயுமே ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ஆல் இன் எடிட்டர் அப்படிங்கிற 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எல்லா கிளாஸுமே எடிட் பண்ணுற ஆப்ஷனில் ஓப்பன் ஆகிரும். ஸோ எதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே
சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஆல் இன் ஒன்றா அப்டேட் ஆயிரும். இப்படி தான் ஒரு கிளாஸை உருவாக்குறதோ அல்லது அதில் மாற்றங்கள் பண்ணுறதோ பண்ணிக்கலாம்.